ரோஹிணி தனக்கு தானா ஆப்பு வச்சு சிட்டி கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சிட்டி கிட்டையும் தினேஷ் கிட்டையும் இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டு காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கு ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணி ஷோரூம்ல இருக்கும்போது அந்த பிஏ தினேஷ் ரோஹிணியை பாக்குறதுக்காக வராங்க. ரோஹிணி தூக்கி வாரி போடுது. என்னடா இது, செத்து போயிருப்பான்னு நினைச்சோம், உயிரோட வந்துட்டானே அப்படின்னு. அதோட அவன் 10 லட்சம் வேற கேக்குறானே. இந்த சிட்டி அவனை அடிச்சோம், எங்கேயோ கேரளாக்கு அனுப்புனேன் ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கினானே அப்படின்னு. ரோஹிணி வரேன், நான் அவனை போய் கேட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. மனோஜ் எதுக்கு வராரு? என்ன ரோஹிணி, எங்க கிளம்புற? இல்ல மனோஜ், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்புறாங்க. ரோஹிணி நேரா சிட்டியோட ஆபீஸ்க்கு போறாங்க. ரோஹிணிய பார்த்த உடனே சிட்டி, என்ன மேடம், போன தடவை வந்து சண்டை போட்டுட்டு போனீங்க, நாமெல்லாம் விட்டக்கோர தொட்டக்கற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போற ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல மேடம், வாங்க இப்ப என்ன உதவி வேணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சிட்டி கேக்குறான். ரோஹிணி முறப்பா கோவத்தோட இருக்காங்க. என்ன மேடம், இப்ப என்ன பிரச்சனை, கோவமா இருக்கீங்க போல, என்ன சிட்டி டிராமா பண்றியா? என்ன மேடம், ஒண்ணுமே புரியல, என்ன டிராமா அப்படின்னு சிட்டி கேக்குறான். நீ அந்த பிஏ தினேஷ அடிச்சு கேரளாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி தானே என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கின? ஆமா, இப்ப அதனால என்ன பிரச்சனை சொல்லுங்க மேடம் அப்படின்னு சிட்டி கேக்குறான். சிட்டி, அந்த பிஏ தினேஷ் எங்க ஷோரூம்க்கே வந்து நின்னு என்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கான். என்ன மேடம் சொல்றீங்க? தினேஷ் வந்துட்டானா? ஒருவேளை உடம்பு சரியாயிடுச்சோ என்னமோ. நான் அவன்கிட்ட கான்டாக்ட்ல இல்ல மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. வந்தவன் என்ன மேடம் சொன்னா? என்ன சிட்டி, அவன் என்னமோ கல்லு மாதிரி வந்து நின்னுட்டு 10 லட்சம் வேணும்னு என்ன கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நானே காசு இல்லாம அங்க இங்கே அலைஞ்சுகிட்டு இருக்கேன். வீட்லயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவன் பிரச்சனைய சமாளிக்க முடியலன்னு தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன். நீயும் மறுபடியும் பிரச்சனை தான் கொடுத்த. அப்படியா மேடம்? பரவாயில்ல விடுங்க, அவனை பார்த்தா தட்டி தூக்கிடுறேன், ஒன்னும் கஷ்டப்படாதீங்க. ஐயா சாமி, உன் சங்காத்தமே வேணாம். நீ அவனை தட்டி தூக்குறேன்னு சொல்லி மறுபடியும் அவனை அடிச்சு சாக கிடக்குறான்னு சொல்லி என்கிட்ட காசு கேட்டீங்கன்னா என்கிட்ட காசெல்லாம் இல்ல. அப்படின்னா சரி மேடம், அவன் 10 லட்சம் கேட்டான்ல, அவன்கிட்டே கொண்டு போய் 10 லட்சத்தை கொடுங்க. சிட்டி, என்ன சொல்ற? அதான் மேடம் நானும் சொல்ல வரேன், நீங்க பேசாம என்கிட்ட ஒரு டீலிங் பேசிக்கங்க. 2 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். நான் தினேஷோட வாய அடைச்சு வைக்கிறேன். இந்த தடவை ஓவரெல்லாம் அடிக்க மாட்டோம், லைட்டா தட்டி அவன் பேசாத அளவுக்கு வாயை மூட வைக்கிறேன். 2 லட்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சிட்டி, வேற வழியே இல்ல மேடம், போங்க போங்க அப்படின்னு ரோஹிணிய அனுப்பி வைக்கிறான். அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு சிட்டியோட ஆபீஸ்ல இருந்து வெளியில போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே, டேய் அவனை வெளில வர சொல்லுங்கடா அப்படின்னு சிட்டி சொல்றான். பிஏ தினேஷும் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வரான். என்ன சிட்டி, வெளியில போயிட்டாளா? 10 லட்சம் கேட்ட உடனே பயந்துகிட்டு அலறி அடிச்சு உன்கிட்ட ஓடியான்ட்டா பாரு. உன்கிட்ட எல்லாம் எதிர்த்து பேசிட்டு ஒரு மனுஷனால வாழ முடியுமா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் ரோஹிணி புரிஞ்சுக்கல அப்படின்னு பிஏ தினேஷ் சொல்றான். பின்ன என்னமோ திருட்டு நகைய கொடுத்துட்டு 1 லட்சம் வாங்கிட்டனா, என்கிட்ட வந்து ஜம்பமா பேசிட்டு இந்த அம்மா போகுது, நான் தான் திருடனா, இந்த அம்மா ரொம்ப நல்லவங்களா என்ன அப்படின்னு சிட்டி பேசிக்கிட்டு இருக்கான். ரோஹிணி மறுபடியும் வராங்க. சிட்டியும் தினேஷும் அதிர்ந்து போய் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அட பாவிகளா, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன, அவனை தட்டி தூக்குறேன்னு சொல்லிட்டு உன் பக்கத்திலே உட்கார வச்சிருக்க? 2 பேரும் திட்டம் போட்டு என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. என்ன மேடம், போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்தீங்க? என் சாவி இங்க வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்க தான் வந்தேன். அதை எடுக்க வந்ததுனால தானே உண்மை தெரிஞ்சிச்சு. சிட்டி, என்கிட்ட டபுள் கேம் ஆடுறியா? இவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 லட்சம் வாங்கின, அடுத்து இவனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்கிட்ட பணம் கேட்டு இவனை அனுப்பியிருக்க. நீ எந்த மாதிரி ஆளு சிட்டி? மேடம், உங்களை விட நான் கம்மி தான், நீங்க பெரிய கிரிமினல் மேடம். கூட இருக்கிற ஃபேமிலியவே ஏமாத்துறீங்க, புருஷன், மாமனார், மாமியார், மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறீங்க. உங்களை மாதிரியா மேடம்? நான்லாம் சும்மா என்கிட்ட வியாபாரம் பேச வர்ற ஏமாத்துக்கார கிரிமினல் மட்டும்தான் மேடம் மிரட்டுவேன். அந்த வகையில உங்களை விட நான் கம்மியான திருடன் தான் அப்படின்னு சிட்டி சொல்றான். சிட்டி, மேடம் குரல ஒஸ்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது. என்ன சிட்டி, மிரட்டுறியா? ஐய, நான் இதுவரைக்கும் மிரட்டவே இல்ல மேடம். உங்களை ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சாதாரண ஆளா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன, நீங்க தங்க முட்டையிடுற வாத்து இந்த தினேஷ் சொல்ற மாதிரி காசு கேட்கும் போதெல்லாம் உங்ககிட்ட காசு மழையா கொட்டுதே மேடம் அப்படின்னு சிட்டி சொன்ன உடனே தினேஷும் சிரிக்கிறான். ரோஹிணி, ஏய் நீலாம் சிரிக்காதடா அப்படின்னு கோவப்படுறாங்க. மேடம், நான் சொன்ன 2 லட்சம் மறந்துடாதீங்க, நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? இவனை தட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்திலே உட்கார வச்சு தோல்ல கை போட்டுட்டு இருக்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றதுக்கு நான் காசு தரணுமா? நான் மேடம்
என்கிட்ட அதிகாரமா பேசுறீங்க? உங்க மாமியார்ட்ட வந்து பேசட்டுமா? உண்மையெல்லாம் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு தினேஷ்ன்ற ஒரு பையனை அடிக்கிறதுக்காக எனக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்றேன். இல்லையா? என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த கதைய சொல்லுவேன். அதையும் நீங்க சமாளிப்பீங்க மேடம். அதை விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்னு சிட்டி தினேஷ் தோல்ல கை போடுறான். ரோஹிணிக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா, 2 திருடன்களும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. இனி நம்மளோட பழைய கதையை வச்சுதான் மாவரைக்க போறாங்க. நம்ம கிட்ட இருந்து ஆதாயம் தேட பாக்குறாங்க. நம்மள வச்சு இவங்க காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒருத்த மிரட்டுறான்னு சொல்லி இன்னொரு திருடன்ட்ட வந்து உதவி கேட்டனே, நான் பண்ணது பெரிய தப்பு. எலிக்கு பயந்து புலிகிட்ட உதவி கேட்ட மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு மனசுக்குள்ள தன்னைத்தானே திட்டிக்கிறாங்க. ரோஹிணி கோவமா போறாங்க. என்ன மேடம், நம்ம ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ கோவமா போறீங்க? சிட்டி, உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா உன்கிட்ட போய் உதவி கேட்டு வந்தேன் பாத்தியா, நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம் இதுதான். அட, ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம். அதான் மீனாவும் முத்துவும் என்ன கண்டாலே ஆகாதும்பாங்க. லைட்டா முத்து காதுல போட்டு வச்சாலே போதும், உங்க வீட்டுக்குள்ள பூகம்பமே வெடிக்கும். உங்க மாமியார் உங்களை அடிச்சு அடிச்சு துரத்துவாங்க. வீட்டுக்குள்ளே சேர்க்க விட மாட்டாங்க. வெளியிலே புடிச்சு தள்ளிடுவாங்க. நீங்க எங்க போய் பஞ்சாயத்து வச்சாலும் உங்களை காப்பாத்தா ஆளே கிடையாது. நான் சொல்ற பேச்ச கேளுங்க. அமைதியா வந்து 2 லட்சத்தை கொடுத்துட்டு போயிடுங்க. வேற ஒண்ணும் செய்ய முடியாது. திருடனுக்கு தேள் கடிச்ச மாதிரி வாய பொத்திக்கிட்டு தான் மேடம் அழுகணும். உங்க நிலைமை இப்ப அதுதான். எனக்கு பணம் வேணும். எந்த வழியில வந்தா என்ன? வட்டிக்கு கொடுத்தாலும் சரி, திருடின நகைனாலும் பரவாயில்ல, இப்படி மிரட்டினாலும் பரவாயில்ல. இதெல்லாம் விட உங்கள மாதிரி பொய் சொல்ற ஒரு ஆள் வழிய வந்து மாட்டுனாங்கன்னா அவங்கள வச்சு பணம் கறக்கிறது தான் மேடம் என்னோட முக்கியமான திட்டம். உங்களை மாதிரிதான் ஒரு 4-5 பேர் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து என் ஆபீஸ்க்கு அனுப்புங்க. நான் உதவி பண்ற மாதிரி பண்ணுவேன். அடுத்து அவங்கள வச்சே அவங்க கைய வச்சே அவங்க கண்ணுல குத்தி காசை புடுங்கிருவேன் மேடம் அப்படின்னு சிட்டி நக்கல் அடிச்சு சிரிக்கிறான். கூட நிக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப அவமானமா அப்படியே கோவத்தோட வெளியில வராங்க. என்ன இது ரோஹிணி, நீ எந்த பாதையில போயிட்டு இருக்க? ஒரு திருடனுக்கு பயந்து இன்னொரு திருடன்ட்ட போய் ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு அவன் மிரட்டுறான். சிட்டிக்கும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு அம்மா இருக்கிறது, எல்லா விஷயமும் தெரியும். தினேஷையாவது 50,000 கொடுத்து வாய மூட முடியும். ஆனா சிட்டிய எதனாலும் மிரட்ட முடியாதே. இவனை என்ன பண்றது? இவன் கோவப்பட்டா மனோஜ்கிட்ட வந்து சொல்லுவான். இல்ல முத்துட்ட சொன்னா போச்சு, அவ்வளவுதான். இல்லன்னா அவன் சொன்ன மாதிரி நேரா வீட்டுல கூட வந்து சொல்லிடுவானே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. வேற வழியே கிடையாது. இந்த நிமிஷம் இன்னைக்கு நம்மளுக்கு உதவுறதுக்கு ஸ்ருதியோட அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆனா ஏற்கனவே அவங்கள்ட்ட 2 லட்சம் வாங்கிட்டேனே, இன்னொரு 2 லட்சம் அவங்க கிட்டதான் போய் கேட்கணும். ஐயோ, என்னன்னு டிராமா போட போறனோ, கடைசி அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு சிங்கப்பட போறனா அப்படின்னு ரோஹிணி தலையை பிச்சுட்டு நிக்கிறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.